திரு பீட்டர், இங்கே அரசியல் செய்வதற்கு உங்களுக்கு நெருக்கடியை உண்டாக்கிட்டார் ஆளுநர். திமுக கூட்டணிக்கு தூக்கத்தை கலைச்சிட்டாரு. நீங்கள் சொல்கிறத எல்லாத்தையும் கேட்குற உங்கள் நரேட்டிவ் எல்லாம் உடைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வர்றதுனால நீங்கள் அவர் மீது அரசியல் சாயம் பூசுறீங்கன்றாரு. இதை எப்படி அணுக வேண்டியிருக்கு திரு பீட்டர்? இல்லை, அதில் நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒத்துக்கிறேன். அதாவது எங்களை எரிச்சல் ஊட்டுகிறார். எங்களுக்கு ஒப்புமை இல்லாத கருத்துக்களை ஒரு ஆளுநர் என்கிற அந்தஸ்தை பயன்படுத்தி தொடர்ந்து பேசி வருகிறார். இதை இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எங்கெல்லாம் இன்னைக்கு ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கிற பாஜகவுக்கு ஐடியாலஜிக்கலா எகெயின்ஸ்டா இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த அரசாங்கங்களை எல்லாம் இதை போன்ற எரிச்சல் ஊட்டுகின்ற ஆளுநர்களை வைத்துக்கொண்டு அந்த மாநில நிர்வாகத்தை முடக்குவதுதான் பாஜக அரசினுடைய திட்டம். அதற்கு நம்முடைய ஆளுநர் நம்முடைய மாநிலத்தில் கருவியாக பயன்படுத்தப்படுகிறார். இதுதான் எங்களுடைய ஸ்டாண்ட். இப்ப நீங்க மேற்கு வங்க மாநிலத்தை எடுத்துக்கங்க, நீங்க கேரளா எடுத்துக்கங்க, நீங்க கர்நாடகா எடுத்துக்கங்க, தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க. இங்கே இருக்கிற ஆளுநர்கள் மட்டும் ஏன் இவ்வளவு கான்ட்ரவர்ஷியலாக இருக்கிறார்கள்? ஏன் ஒவ்வொரு முறையும் மாநில அரசை, அதை சொன்ன மாதிரி நம்முடைய பாலச்சந்தர் சார் சொன்ன மாதிரி, why you are using public platforms to malign the state government? அதான் எங்க கேள்வி. அதாவது ஆளுநருக்கு அவருக்கு என்ன, நீ ஒரு 2 ஹோட்டல் இருக்கு, நீ இந்த ஹோட்டலுடைய உரிமையாளர், நீ தான் கவர்மெண்ட், நீ தான் ஆர்டர் போடணும். நீ ஹோட்டலுக்கு சாப்பிட வர்றவங்கள்ட்ட இந்த ஹோட்டல் சாப்பாடு மோசம், எதிர ஒரு ஹோட்டல் இருக்கு அங்க நல்ல சாப்பாடு விக்குது அப்படின்னு நீ சொன்னா நீ எதுக்கு இங்க இருக்கிறன்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? உனக்கு நீ யூ ஆர் த ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட். ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் ஒன்னு அரசை, உங்களுடைய அரசை நீ எங்க சென்ன சொல்றீங்க? இங்க கல்வி திட்டம் மோசம், இங்க சட்டம் ஒழுங்கு மோசம், இந்த ஊர்ல போதை மருந்து அதிகம், இந்த ஊர்ல நிர்வாகம் மோசம். இதை தொடர்ந்து ஒரு ஆளுநர் 24 மணி நேரமும் தன்னுடைய வேலையாகவே செய்து கொண்டிருக்கின்ற போதுதான் நாங்க சொல்றோம் செரசுல உட்கார்ந்து செவியை கடிக்கிறார்னு சொல்றோம். இது எதற்காக செய்கிறார் என்று சொன்னால், இந்த தமிழகத்து மக்களுக்கு மீது, இந்த ஆட்சியின் மீதும் இந்த அரசாங்கத்தின் மீதும் நம்பிக்கையின்மையை உருவாக்க வேண்டும். இந்த கல்வி திட்டத்தின் மீது ஒரு மக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த மாநில கல்வி திட்டத்தில் பேசுனீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலமே இல்லை, உங்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை. அதனால உடனே நீங்க தேசிய கல்வி கொள்கை எங்க இருக்கோ அந்த பள்ளிக்கூடங்களுக்கு நீங்க போங்க. இதை தான் ஆளுநர் மறைமுகமாக செய்கிறார். நான் கேட்கிறேன், ரெண்டையும் ஒன்னா பார்க்கணும். கார்த்திகை செல்வன், ஆளுநர் பேசுகிறார், நீங்க கல்விக்கு பணம் தர மாட்டேங்கிறீங்க. நாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தது, நவோதயான்னு ஒரு ஸ்கூல ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தணும். நவோதயா ஸ்கூல்ஸ், ராஜீவ் காந்தியினுடைய கனவு திட்டம். அந்த நவோதயா ஸ்கூலை திமுக அரசு ஒத்துக்கல, அண்ணா திமுக அரசும் ஒத்துக்கல. நானே சட்டமன்றத்தில் கலைஞர்கிட்ட மண்டாடினேன், இந்த நவோதயா திட்டத்தை நீங்க கொண்டு வாங்க, அதுல மாநில மொழியில பாடத்திட்டத்தை வச்சுக்கலான்னு நம்ம கேட்கலாம், அதை செய்து கொடுக்கறேன்னு சொல்றாங்கன்னு கேட்டேன். அது கலைஞர் கடைசி வரைக்கும் இந்த 2 மொழி பாடத்திட்டத்தில் ஒத்துக்கல. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அதை ஒத்துக்கவில்லை என்பதற்காக சர்வ சிஷ்யா அபியான்ங்கிற திட்டத்துக்கு பணத்தை நிறுத்தல. ஓகே, அன்னைக்கு இருந்த ராஜீவ்காந்தி அரசாங்கமும் நிறுத்தலை, அதை தொடர்ந்து அரசுகளும் நிறுத்தவில்லை. ஒன்றிய அரசினுடைய திட்டம் தான் நவோதயா ஸ்கூல்ஸ். நீங்க PM ஸ்ரீ ஸ்கூலை ஆரம்பிக்கலங்கிறதுக்காக வேண்டி இன்னைக்கு 484 டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ஸுக்கு சம்பளம் 6 மாசம் கொடுக்கல. 454 பயிற்றுவிப்பவர்கள் இன்னைக்கு செய்தி வந்திருக்கு, 3 மாசம் சம்பளம் கொடுக்க முடியல. 15,000 பேருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியது. இப்போ ஆளுநர் செய்வதையும் ஒன்றிய அரசு செய்வதையும் பார்த்தால் என்ன நினைக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த கவர்மெண்ட்டை பேங்க்ரப்ட் ஆக்கி, டீஸ்டபிளைஸ் ஆக்கி, மக்களுக்கு மத்தியிலையும் ஒரு பெரிய அதிருப்தியை உண்டாக்கி, இங்கே ஒரு சிச்சுவேஷனை உண்டாக்கணும், ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸை உண்டாக்கணும். அதுக்கு ஆளுநர் ஒவ்வொரு மேடையையும் பயன்படுத்துகிறார். ஏற்கனவே கேரள அரசாங்கம் நிதி நெருக்கடியை உருவாக்குறாங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தையும் அணுகி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதே விதமான அணுகுமுறை. இப்ப நீங்க என்ன பாருங்க, ஒவ்வொரு பில்லு கையெழுத்து போடுவதற்கும் உச்சநீதிமன்றம், மத்த யூபியில ஏன் போகல? இந்த மாநில முதலமைச்சர்கள் தான் உச்சநீதிமன்றம் போக வேண்டியிருக்கு. ஒரு பில்லுல கையெழுத்து போடுறதுக்கு உச்சநீதிமன்றத்தில் போய் ஆர்டர் வாங்கணும், ஒரு திட்டத்துக்கு பணம் வர்றதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகணும். இது ஏன் யூபியில இல்ல, ராஜஸ்தான்ல இல்ல, மத்திய பிரதேசத்துல இல்ல, குஜராத்ல இல்ல, ஏன் இல்ல? அப்போ இந்த ஆளுநர்கள் they are not truly serving the constitution. அரசியல் சாசன சட்டப்படி
பதவியேற்று அதற்கான கடமைகளை செய்ய வேண்டியவர்கள் முழுமையாக மறந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இது வந்து எதிர்க்கட்சி ஆபீஸ் மாதிரி ஆயிடுச்சு. பாஜக தலைவர் இங்கிருந்து போகும்போது அண்ணாமலை லண்டனுக்கு போகும்போது அவர்கிட்ட சொல்லிட்டு போறாரு, இங்க இருக்கிற ராஜா வந்து சார்ஜ் எடுக்கும் போது அவரை போய் பார்த்துட்டு சார்ஜ் எடுக்கிறாரு. இந்த ஆளுங்க ராஜ்பவன்ல உட்கார்ந்து பேசுறாரு. இது எப்படி வந்து இங்க வந்து நம்ம எப்படி ஆளுநர் மாளிகைங்கிறது அரசியல் வியூகம் வகுக்கக்கூடிய இடமா மாறி இருக்கான்னு கேக்குறீங்க. நம்ம பேசலாம்.